கம்ப்ளீட் ஆக்ஷன் கேங்ஸ்டர் மாதிரி ஃபிலிம் தான். அந்தமான்ல வந்து பயங்கரமான ஸ்டண்ட் நடக்குது, துரத்துறாங்க, தூக்கி அடிக்கிறாங்க. நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். கார்த்திக் ஜி சொன்னாரு, எனக்கு இந்த வாரணமாயிரம் சூர்யா மாதிரி ஒரு லுக் வேணும் அப்படின்னு சொன்னாரு. அவர் அதே மாதிரி வந்தார். எங்களுக்கெல்லாம் அப்படி பார்த்தோன்னே செட்ல எல்லாருமே வந்து பூஜா வந்து அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் வந்து அப்படியே ஸ்டன் சாரியில ஆமா சாரில பார்த்தோன்னா பயங்கரம். அந்த சவுண்டிங்க்கு இந்த மூவ்மெண்ட் கரெக்டா இருக்கும். அந்த சே 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 அப்படி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சூர்யா ஃபர்ஸ்ட் வந்தோடனே சொல்லிட்டாரு, நீங்க என்ன வேணா கொடுங்க நான் ஆடுறேன், நம்மளுக்கு தான் மானம் வைக்க ரோசம் அப்படின்ற. திடீர்னு அவருக்கு ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் வரல. அந்த கழுத்து இப்படி இப்படி பண்ணுவாங்க, அது கை வருது, கழுத்து வர மாட்டேங்குது. ஒரு அரை மணி நேரம் கொடுங்க, அது ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த இது டிசைன் பண்ணும்போது அவரோட டிஆர் சார் மாதிரி ஆடணும், அவர் யாருமே கண்டுக்காம அப்படின்னு அவர் அப்படியே பண்ணாரு. அந்த போர்ஷன் வரும்போது அப்படியே சூர்யா சார் இப்படி போயிட்டு இப்படி வருவாங்க. ஸ்டண்டிங்கும் வந்தாங்க, வந்து நீங்க ரோப் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் சூர்யா சார் இல்ல நீங்க டான்ஸர் சப்போர்ட் கொடுங்க, நான் பண்றேன் அப்படின்னு அவரே போயிட்டு பண்ணாரு. அது அந்த அளவுக்கு அவர் போயிட்டு வருவாரு. நானே ஒரு ஹாப்பே தான் போயிட்டு வந்தேன். அந்த அந்த சீக்வன்ஸ் வந்து நான் என்னதான் ஸ்டெப்ஸா கொடுத்தாலும் ஒரு சின்ன ரியாக்ஷன்ல தூக்கி காலி பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த பாட்டு முடியிற போற அந்த லாஸ்ட் ஒரு 30 செகண்ட்லாம் வந்து பயங்கரமா மனுஷன் என்ன விட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அதனால ஆக்சுவலா அது வந்து நாங்க சும்மா வைப் பண்ணி எடுத்ததா, அது ஜாலியா ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மேக்கிங் மாதிரி அதை அப்படியே ஷூட் பண்ணுங்க, ரோல் பண்ணுங்கன்னு போட்டு அவர் பயங்கர வைப்ல இருந்தாரு. நிறைய பேர் என்ன சூர்யா சார் மட்டும் ஒரு மாதிரி சோகமா இருக்கிறார். அந்த வெட்டிங்ல நடக்கிற ஒரு ரெட் நியூஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌதம். இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷன் யார் கூட இருக்குது அப்படின்னா பிளாஸ்டர் ஒன் அண்ட் ஒன்லி த மாஸ்டர் ஷெரீஃப் மாஸ்டர். வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். எங்க ஊர் கோயம்புத்தூர்காரர், கோயம்புத்தூர் மாஸ்டர் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மாஸ்டர் ரெட்ரோ படத்தை பற்றி பேச போகிறோம். இன்னைக்கு எல்லாருமே லூப் மோடில், பூஜா கிட்டே ஆல்ரெடி எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் கேர்ள் தான். அதில் இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்த ஒரு ஸ்டெப்பில் வேற போட்டிருக்கீங்களா, நிறைய பேர் சூர்யா சாரை பார்க்குறாங்க, ஆனால் பூஜா கிட்டேயும் தனியாக பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. கனிமா சாங்காக இருக்கட்டும், கண்ணாடி போவே சாங்காக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பயங்கரமாக இன்னைக்கு சோஷியல் மீடியாவை ரூல் பண்ணிட்டு இருக்கு. கனிமா சூர்யா மற்றதெல்லாம் ஓகே, சூர்யா சார் மட்டும் ஒரு அன்எக்ஸ்பிரஷனில் அந்த ஒரு மூடில் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அது கண்டிப்பாக படத்து கூட கனெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அது ஏதாவது சொல்ல முடியுமா ஏதாவது? ஏன்னா நிறைய பேர் என்ன சூர்யா சார் மட்டும் ஒரு மாதிரி சோகமா இருக்கிறாரா இல்ல சீரியஸா இருக்கிறாரான்னு தெரியாம டான்ஸ் ஆடுறாரே அப்படிங்கிற மாதிரி. அது அவரோட அந்த வெட்டிங்ல நடக்கிற ஒரு ஸ்டோரி தான். தட் இஸ் நத்திங் லைக் அவரோட மூட்ல தான் அவர் ஆடுறாரு, அவரோட ஆக்சுவல் மூட்ல தான் அவர் ஆடுறாரு. ஸோ பேசிக்காவே வந்து பாத்தீங்கன்னா அந்த டான்ஸ் வந்து கொஞ்சம் அந்த கூட்டத்தோட, அந்த ஃபேமிலியோட ஒரு மேரேஜ் டென்ஷன் இதெல்லாம் ஒன்று இருக்கும் இல்லையா, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு இதுல தான் போகும். ஸோ இட் இஸ் நாட் தட் அந்த ஸ்டெப்பே வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து யாருமே சிரிக்க கூடாது, எல்லாமே வைப் பண்ணுங்க, அதுக்குன்னு ரியாக்ஷனு அதெல்லாம் எதுவும் கொடுக்காது அப்படின்ற ஒரு ஜோன்ல தான் நம்ம அப்படியே ஜாலியா அப்படியே ஒன்று சுட்டு எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணி பண்ற மாதிரி ஒரு சாங்கா இருக்கணும். அட் த சேம் டைம் டூ மச்சா அதை இது பண்ண வேணாம் அப்படிங்கிறது. இன்னொன்னு சந்தோஷ் நாராயணன் எல்லாருமே வந்து ஒரு பக்கம் சூர்யா சாரை பாக்குறாங்க, ஒரு பக்கம் பூஜா மாமா பாக்குறாங்க, இன்னொரு பக்கம் சனாடா நமக்கு பாடுற எப்படி வைப் பண்றாரு பாடுறா அப்படிங்கிற மாதிரி மனுஷா ஒரு பாட்டுக்கு இன்னும் பயங்கரமா ஸ்டெப் போடுறாங்க, எதிரே பார்க்கல. சோ அவர் எப்படி இது பண்ணீங்க? அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது உள்ள வர? ஆமா, அவர் இன்ட்ரெஸ்டட் தான் இந்த மாதிரி பண்றதுக்கு எல்லாம். வந்து ஃபர்ஸ்ட் வந்தோடனே சொல்லிட்டாரு, நீங்க என்ன வேணா கொடுங்க நான் ஆடுறேன், நம்மளுக்கு தான் மானம் வைக்க ரோசம் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லையே, ஜாலியா ஆடுவோம் அப்படின்ற மாதிரி. ஆனா அவர் செம வைப்பு. அவர் வந்து எதை பத்தி கவலைப்பட மாட்டாரு. ரெண்டாவது இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டாரு. ஹி இஸ் வெரி பாசிட்டிவ் பர்சன். ஜாலியா வந்தாரா, வந்து வைப் பண்ணாரா, போனாரா, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவர் கூட ஒர்க் பண்ண செம ஜாலியா இருந்தது. அப்படியே திடீர்னு ரெண்டு பேரும் தோல்ல கை போட்டு அப்படியே பேசிட்டே போவோம். இந்த மாதிரி இந்த இதுக்கு இப்படி பண்ணலாமா, இதுக்கு இப்படி பண்ணலாம், அப்படி பேசிட்டு போவோம். திடீர்னு அவருக்கு ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் வரல, அந்த கழுத்து இப்படி பண்ணுவாங்க, அது கை வருது, கழுத்து வர மாட்டேங்குது. ஒரு அரை மணி நேரம் கொடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க போவாரு. அதே மாதிரி என்னன்னா ஏதோ ஒன்று இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருப்பார். அவரு போவாரு, இந்த லிரிக் இந்த இடத்துல நான் இப்படி பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ அதனால இஸ் வெரி பாசிட்டிவ் வைப் மெட்டீரியல்ல, செம்ம வைப் மெட்டீரியல். அவர் எப்படி சொல்றதுன்னா, நம்ம எனக்கு அவரோட அந்த இது டிசைன் பண்ணும்போது நான் எப்படி யோசிச்சேன்னா, அவர் ஒரு டிஆர் சார் மாதிரி ஆடணும், அவர் யாருமே கண்டுக்காம அப்படின்னு ஒரு எனர்ஜெட்டிக்காக ஆடணும் அப்படின்பா நான் அந்த மாதிரி என் மைண்ட்ல வச்சிருந்தேன்.
அந்த மாதிரி ஒரு வைப்ல ஆடணும் அப்படின்னு. ஆனா அதை அவர் அப்படியே பண்ணாரு. அது அப்படியோ நினைச்ச மாதிரி வந்துருச்சு. அவரா சந்தோஷ் நாராயண் ஸ்டைல்ல பண்ணிட்டாரு. இந்த பாட்டு முடியிற போற அந்த லாஸ்ட் ஒரு 30 செகண்ட்லாம் வந்து பயங்கரமா மனுஷன் என்ன விட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அது ஆக்சுவலா அது லிரிக்கல் வீடியோல இருக்கு. பட் அதெல்லாம் அது வந்து நாங்க சும்மா வைப் பண்ணி எடுத்ததா, ஜாலியா ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மேக்கிங் மாதிரி பிளான் இல்லாம சும்மா. இல்ல அது எண்ட்ல முடிஞ்ச உடனே அந்த சாங் முடிஞ்சிருச்சு. அவரு செமையா வைப் பண்ணிட்டு இருந்தாரு. அதை அப்படியே ஷூட் பண்ணுங்க, ரோல் பண்ணுங்கன்னு போட்டு அவர் பயங்கர வைப்ல இருந்தாரு. அவர் எல்லாத்துக்கூடயுமே அப்படிதான் ஜாலியா. இஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் எவ்ரிஒன். ஜாலியா ஒர்க் பண்ணுவார். அதை பத்தி எதுவும். சூர்யா சார் எவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க டான்ஸ்க்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? மொத்த இதுலயுமே வந்து அவர் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டட் இன் என்ன சொல்றது பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலயுமே இன்ட்ரெஸ்ட் தான். அவர் வந்து டான்ஸ் சீன் பிரிச்சுக்க மாட்டார். ரெண்டுமே ஒண்ணுங்கிற வந்து எல்லாத்துக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஸ்டண்ட்டும் அதே மாதிரி தான். இந்த படத்துல வந்து மேஜர் ரோல் வந்து ஸ்டண்ட் தெரியும். ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் கேங்ஸ்டர் மாதிரி. ஸோ அதுக்கு என்ன, அதாவது நம்ம யோசிப்போம்ல நம்மளால இவ்வளோதான்டா தாக்கு முடிக்க முடியும் அப்படின்னு. அதெல்லாம் சான்ஸே இல்லை. நான் ஒரு நாள் அந்தமானில் வந்து ஒரு ஷூட்டிங் இப்போ இதில் போயிட்டு போது ஜஸ்ட் ஒரு போர்ஷனில் வந்து நிற்கும் போது அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஃபைட்டு ஜோன் வந்து அவ்வளோ நேரம் மலையில் பண்ணுறாங்க. நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். மழை வருது, அவர் வந்து துரத்துறாங்க, பிடிக்கிறாங்க, தூக்கி அடிக்கிறாங்க, ஓடுறாரு, பிடிக்கிறாரு, ஃபைட் பயங்கரமான ஸ்டண்ட் நடக்குது. இருந்தாலும் அவர் டயர்டே ஆகாமல் திருப்பி பண்ணிகிட்டே இருந்தார். சில பேர் வந்தாங்க, சில விஷயங்கள் பண்ணிட்டு இது கூட போதும் அப்படின்னு. இவர் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோரேஷன் வேணுமோ எல்லாம் ட்ரை பண்ணுவார் அவர். அந்த மாதிரி ஜோஜு சார் ஜோஜு டான்ஸ்ல ஆட மாட்டாங்க, பெருசாக ஆடி பார்த்தது இல்லை. இல்லை அவரும் வைப் பயங்கரம். அவர் உள்ள வந்துட்டாருன்னா அவர் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாரு, ஏதோ ஒண்ணு இது பேசிட்டே இருப்பாரு. வெரி குட். ஒரு சினிமா மேல பயங்கரம் ஒரு பேஷனேட்டடான ஒரு பர்சன். அவர் எது சொன்னாலுமே வந்து இறங்கி செஞ்சிருவாரு. நமக்கு ஒன்மோ போ அப்படின்னு அப்படியே போயிடுவாரு. அந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன் அவர். ஸோ இஸ் ஆல்சோ வெரி குட் இன் ஒர்க் பண்ணும்போது அவருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பெரிய கேரக்டர் இந்த படத்துல அவருக்கு. அடுத்ததாக ட்ரீம் கேர்ளுக்கு வந்தால பூஜா ஹெக்டே. அவங்களோட அந்த டான்ஸ் யூனிக்னஸே வந்து பயங்கரமா இருந்தது. அந்த பாடி மேனரிசம் அது எல்லாமே வந்து பயங்கரமா ஒரு மாதிரி ஜாலியா பயங்கர சிரிச்ச முகத்தோட, அப்புறம் இந்த கை இப்படி சுத்தி வர்ற இடத்துல எல்லாம் பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆனாங்க. ஸோ அவங்கள கோரிய பண்ண இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் பேசிக்லி ஒரு ரெட்ரோ 90s வைப். ஆமா, இட் இஸ் பேசிக்லி அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு கேரக்டராகவே வந்து கார்த்திக் சுப்ராஜியோட படத்துலயே வந்து அந்த ஃபீமேல் கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இட் இஸ் நாட் தட் ஒரு பொண்ணு ஒரு ஹீரோயினை கொண்டு வந்தாங்க, அவங்கள வந்து சும்மா ஒரு இதுக்கு மட்டும் ஒரு லவ் போர்ஷன் பின்னாடி துரத்திட்டு போய் லவ் பண்ணா இந்த மாதிரி ஒரு கதையே அவர்கிட்ட இருக்காது. அந்த மாதிரி பண்ண மாட்டார். அதுக்கு வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு த கேரக்டர் வந்து அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து எப்பவுமே கொடுப்பாரு. அவர் வந்து அந்த அளவுக்கு அதை ஸ்ட்ராங்கா இது டிசைன் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அவங்களோட ட்ரெஸ் கோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்டா இருக்கும். அவ பூஜா வந்து நாங்க எல்லாருமே செட்ல எல்லாருமே வந்து பூஜா வந்து அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் வந்து அப்படியே சாரியில பார்த்தோம்னா பயங்கரம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சூர்யா சார் வந்து டோட்டலி கெட்டப் சேஞ்ச். அவர் வந்து அந்த மாதிரி ட்ரிம் பண்ணி நடிச்சு ஒரு ரொம்ப லாங் டைம், அதாவது ட்ரிம் பண்ணி இந்த ஹேர் ஸ்டைல். அவர் வந்து கார்த்திக் ஜி சொன்னாரு, எனக்கு அந்த வாரணம் ஆயிரம் சூர்யா மாதிரி ஒரு லுக் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் அதே மாதிரி வந்தார். எங்களுக்கெல்லாம் அப்படி பார்த்தோன்னா ரொம்ப நாள் அப்படி நம்மளே ஒரு டைம் டிராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் இந்த சைடு வந்து பூஜா அவங்க வந்து இஸ் வெரி அந்த ஒரு கேரக்டரே ஒரு நல்ல ஒரு கேரக்டர், ஸ்ட்ராங்கான கேரக்டர். ஸோ அவங்க ஆடும் போதே வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஃபன் ஜோன் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அவங்கள எப்படி சொல்றதுன்னா நிறைய இடத்துல வந்து அந்த சாங்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் வந்து அவங்க செமையா வைப் பண்ணிருப்பாங்க, செமையா பண்ணிருப்பாங்க அந்த சீக்வன்ஸ் எல்லாம். சில இதெல்லாம் நான் இந்த ஸ்டெப் எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது நான் பண்ணும்போது நான் ரொம்ப சிம்பிளா சொன்னேன், அந்த சவுண்டிங்க்கு இந்த மூவ்மெண்ட் கரெக்டா இருக்கும், அந்த சே 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 அப்படி இருக்கு, இந்த மூவ்மெண்ட் கரெக்டா இருக்கும் அப்படி சொன்னோம். பட் அவங்க பண்ணும்போது வந்து அந்த என்டையர் டான்ஸ் இந்த வைப் வந்து வேற மாதிரி கம்ப்ளீட் ஆயிருக்கு. சாரியில் ஆடுறதுக்கு அஃப்கோர்ஸ் கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம் தான் இல்லையா? அது ஈஸியா பண்ணிட்டாங்களா இல்ல கொஞ்சம் டேக் போச்சுங்களா? இல்ல சாரி இஸ் பேசிக்கலி சாரிலையும் ஆட முடியும். ஆனா அதுக்கான கம்போசிஷன் நம்மளுக்கு இருக்கணும். சாரி இஸ் வெரி கம்ஃபர்டபுள் காஸ்டியூம் தான். அது வந்து அதுல ஆட முடியாதுலாம் கிடையாது, அதுலயும் ஆடலாம். பட் அதுக்கான கம்போசிஷன் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்ன்றதான் ஒரு ஐடியா. ஸோ அவங்க வந்து சாரியில் ரொம்ப க்யூட்டாக பண்ணாங்க. அவங்க பண்ணது எல்லாமே செம க்யூட்டாக இருந்தது. அவங்க எல்லாருமே இன்னைக்கும் நிறைய கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே அவங்கள பற்றி எழுதியிருப்பாங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களோட க்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ் பற்றி எழுதியிருப்பாங்க. சில சீன்ஸ் எல்லாம் இருக்கு, பட் அதில் அந்த பாட்டில் அதான் இதில் போயிடுச்சு. அதெல்லாம் இனி வரும்போது இன்னும் கண்ணாடி பூவேல் கைண்ட் ஆஃப் லவ் ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது, அது ஒரு சோகமான பிரிவு சாங்.
அதுக்கு சூர்யா சாரோட அந்த விண்டேஜ் ஸ்டெப்ஸ் எல்லாம் நிறைய பார்த்து விண்டேஜ் சூர்யா சார் அந்த தண்ணி எல்லாம் எத்தி அதெல்லாம் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். ஸோ அந்த கொரியை பத்தி பேச ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த சாங் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஆக்சிடென்டலாக தான் நடந்தது. ஆக்சுவலாக இந்த பாட்டு வந்து பிளான்ல இருந்தது, பட் ஷூட்டிங் வந்து டக்குன்னு இமீடியட்டாக பண்ண வேண்டியதாக போச்சு. நாட் பிளான்டு, திடீர்னு. ஏன்னா அந்த ஜெயில் செட்டு சில சீன்ஸ்லாம் முடிச்சுட்டு அந்த சாங் பண்ணுறதா இருந்தது. சடனாக ஒரு நாள் என்னாச்சு, நாளானிக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சாங்கும் அவசர அவசரமாக ரெடி பண்ணி கார்த்திக் ஜி வந்து அந்த லிரிக் வந்து இல்லை இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி வேணும்லாம் விவேக் கட் அவர்கிட்ட கேட்டு அதை எடுத்து, ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் டக்குன்னு நடந்த விஷயம் தான். எல்லாமே ஷார்ட் டைமில் பண்ணது தான். அண்ட் அந்த சாங்குமே வந்து த டான்ஸ் போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து ஒரே நாளில் தான் ஷூட் பண்ணியிருப்போம். அப்படிங்களா? நம்ம ஒரே நாளில் ஷூட் பண்ணியிருப்போம். மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிற எல்லா படமே வந்து தெரியல, ஏதோ அப்படி நடக்குதா இல்லை டக்குன்னு வருது, சடனாக வரும், ஒரு நாளில் பண்ணோம், ஷார்ட் பிளான்னு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த மாதிரி நடந்த பாட்டு தான் இதுவும். ஸோ கண்ணாடி பூவை வந்து எங்களுக்கு கேட்கும் போதே அந்த வைப் இருந்தது. எனக்கு வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து அந்த பாட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் அதாவது ஒரு சாங்கை நம்ம பண்ணிட்டு வரும்போது இந்த சாங் சூப்பராக இருக்குது, இந்த சாங் சூப்பராக வருவோம். திடீர்னு வரும்போது கண்ணாடி பூ வந்து செம ஃபேமஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஐ திங்க் வி டிட் இந்த கனிமா சாங். ஸோ கனிமா சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து நான் திருப்பி உட்காந்து கண்ணாடி பூவை தான் கேட்டேன். அப்படியா? ஆமாம், நைட்டெல்லாம் அந்த பாட்டை போட்டு அப்படியே ஜோன் பண்ணிட்டே இருப்போம். நல்லா இருக்கும் அந்த சாங் கேட்கறதுக்கு. ஏன்னா ஒரு ரிப்பீட்டட் மோட். தட் சாங் இஸ் லைக் மோஸ்ட்லி 90s வந்து ஒரு சோக சாங் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு பேத்தோ சாங் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து. அதாவது எனக்கு தெரிஞ்சு சூர்யா சார் வந்து அஞ்சல சாங்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய பாட்டு பண்ணாரு. ஆனால் இது வந்து வேற ஒரு ஜோன்ல அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர்ல சாங். ஸோ இட் இஸ் வெரி நைஸ் டு கொரியோகிராஃப் தட் சாங். அண்ட் அதுதான் அது ஷார்ட் டைம்ல பிளான் பண்ணலாம். இப்போ ஒரு கொரியோகிராஃபருக்கு நாளைக்கு ஷூட் போறோம் இல்லை நாளானைக்கு ஷூட் போறோம் அப்படிங்கும்போது அந்த ரிஹர்சல் ப்ராக்டிஸ் யூனிக்கான ஸ்டெப்ஸ் அஃப்கோர்ஸ் டெலிவரி பண்ணணுங்கிற ஒரு தாட் இருக்கும். அதை எப்படி நீங்க பிளான் பண்ணுவீங்க? ஓகே, நாளைக்கு போகணும், நாளானைக்கு போகணும், இந்த டைம்க்குள்ள இந்த இது எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட அந்த இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்போ மியூசிக் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சிமிலர் சவுண்ட்ஸ். நம்ம புதுசா ஒரு சவுண்டிங்கை கிரியேட் பண்ணுன்றதை தாண்டி நான் யூஸ் பண்ற ஒரு படத்துலையும் இப்போ மோஸ்டா கார்த்திக் சுப்ராஜ் அவரோட படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ நம்ம அதை தாண்டி ஒரு ஸ்டெப்பை கிரியேட் பண்ண முடியாதுன்றது இல்லை, அது பண்ணால் அது ஒட்டாது. அது கரெக்ட். ஸோ இப்போ அந்த கேரக்டர் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மியூசிக் இருக்கும். ஸோ நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸி. இந்த கேரக்டரோட அசைவுகள் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளுக்குள்ள வரும். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் எப்படி மூவ் ஆகுதுன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா? அது மாதிரி நம்ம இவ்வளோ நாள் படத்தில் இருந்தாலும் அதை கொஞ்சம் புரிஞ்சு வச்சிருக்கோம். கரெக்ட். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவோம், டக்குன்னு இந்த மாதிரி வந்தோன்னே ஓகே இதான் கிராஃப் அப்படின்னு ஒன்று ஃபில் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டர் சொல்லுவார், இல்லை இது வந்து எனக்கு ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கக்கூடாது ஸ்டெப்ஸ். அவர் வந்து ரொம்ப லிட்டரலி என்னன்னா, இது ஒரு ஜெயிலில் ஒரு தாண்டானா இப்படி 1 2 3 எல்லாம் ஆட மாட்டான்ல, அந்த மாதிரி ஒரு ஜோன்ல தான் இருக்கணும் அப்படின்னு. பட் ஆனால் அது வந்து அந்த சாங்கும் அந்த மாதிரி இருக்கணும். கரெக்ட். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த சாங்குக்கும் இதுக்கும் மேட்ச் பண்ற மாதிரி வீல் ட்ரை டு ஐடென்டிஃபை தி ஸ்டெப்ஸ். கரெக்ட். ஸோ அதுக்கு அந்த கேரக்டருக்கு கனெக்ட் ஆகணும், அந்த மியூசிக்குள்ள அது மேட்ச் ஆகணும். அதே மாதிரி அது கொரியோகிராஃபி பண்ண மாதிரி இருக்கக்கூடாது, ஆனா கொரியோகிராஃபி பண்ண மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா. சோ இது மகான்ல நீங்க பயங்கரமா எவன்டா எனக்கு கஸ்டடி பாட்ல பயங்கரமா ஒர்க் பண்ணிருப்பீங்க. அந்த பார்ட்டி அந்த பார் மோடு, இந்த காஸ்டியூம்க்கு ஏத்த மாதிரி இந்த ஸ்டெப்புமே வந்து பயங்கரமா வந்து ஒர்க் அவுட் பண்ணிருப்பீங்க. இல்ல அதுவுமே அப்படிதான். எப்படின்னா எல்லாத்தையும் லைனா நிக்க வச்சு ஆட வச்சுட்டு அப்படியே தனித்தனியா கலச்சு போட்டுருவோம். அந்த மாதிரி அது வந்து ஒரு நேச்சுரலா ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கு நாங்கள் ஒரு சில ஒர்க் அவுட்ஸ் வச்சுருக்கோம். இந்த மாதிரி பண்ணால் அது இப்படி வரும் அப்படின்ற ஒரு அவுட்புட் இருக்குது. மேஜராக வி ஆர் ஃபோக்கஸ் ஆன் த லைன் அலைன்மெண்ட்ஸு அண்ட் கேமரா ஆங்கிள்ஸ் மாற்றிடுவோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுக்காமல் கேமரா ஆங்கிள்ஸ் மாற்றிடுவோம். அப்போ அதை பார்க்கும்போது அது ஒரு கொரியோகிராஃப்டாக இருக்காது. இப்போ மகான் படம் வந்து டெக்னிக்கலி நிறைய பேர் எனக்கு அதர் இண்டஸ்ட்ரியிலேருந்து கால் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கு, மலையாளம்ல நிறைய பேர் கூப்பிட்டு அந்த பாட்டு ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க, அந்த 3 பாட்டு சூப்பராக இருக்கு. ஏன் அது சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதில் வந்து கொரியோகிராஃபின்னு தெரியாது, ஆனால் அதில் ஒரு டான்ஸ் இருக்கும். அது ரொம்ப டஃப் அது பண்ணுறது. ஸோ அது வந்து நல்லா ஜாலியாக இருந்தது. அதே மாதிரி தான் இந்த சாங்கும் ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி, ஆனால் எண்ட் ஆஃப் த டே அதை வந்து ப்ராப்பராக ஒரு டான்ஸாக ஆடினா தான் அது ஆடியன்ஸ்க்கும் போய் ரீச் ஆகும், கனெக்ட் ஆகும். அது ரெண்டும் ஈக்குவலாக மேட்ச் பண்ணுவோம். அது அந்த தண்ணி தொட்டி மாதிரி இருக்கும், அதில் வண்டார் கூலி என் வந்த கீழே அந்த போர்ஷன் வரும்போது அப்படியே சூர்யா சார் இப்படி போயிட்டு இப்படி வருவாங்க. அந்த ஷாட்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. அதுவுமே வந்து ஆக்சிடென்டல் தான். ஆமாம்,
ஸ்பாட்ல டிசைட் பண்ணுதா? ஆமா, ஆக்சுவலா என்னன்னா அதுக்கு தனியா ஒரு கம்போசிஷன் வச்சிருந்தோம். சரி. அது வந்து ஜெயிலுக்குள்ள ஆடுற மாதிரி இருந்தது. ஜெயில், ஏன்னா இது ஜெயில், இந்த பாட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஜெயிலுக்குள்ள உள்ள இருக்கு. அதுல வந்து எக்ஸ்டீரியர்ஸ் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து செல்லுக்குள்ள ஆடுற மாதிரி, ஆக்சுவலா அது செல்லுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அதுல வந்து எமோஷனலா செல்லுக்குள்ள உட்காந்துட்டு பாடுற மாதிரி ஒரு எமோஷனலா ஒன்று பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, அந்த ஒரு நாளுன்றனால நாங்க மத்தியானம் வந்து இந்த பிரேக் எல்லாம் விட்டுட்டு திருப்பி வரும்போது ஒரு 2:30 ஆரம்பிக்க வேண்டியது, கொஞ்சம் பிகாஸ் ஆஃப் த லைட்ஸ் அண்ட் செட்டப்ஸ் அதெல்லாம் செட் பண்றதுக்குள்ள ஒரு 3:30 புஷ் ஆயிடுச்சு. ஓகே. ஒரு மணி நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் கார்த்திக் ஜி சொன்னாரு, இங்க இருந்து நம்ம இப்போ நவுந்தோம்னா சாங் முடியாது அப்படின்னு, இதுக்குள்ளேயே ஏதோ பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்ணுவோம்னா, சுத்தி இருக்கிற டூல்ஸ் அண்ட் சுத்தி இருக்கிற ப்ராப்ஸ் அது உள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது ஒரு ஒரு அனலைசேஷனுக்கு போவோம். அந்த டைம்ல தான் நம்ம ஜாஸ்தி பேனிக் ஆகும். ஆக்சுவலா அப்பதான் ஆகக்கூடாது அப்படின்னு அது மாதிரி சைலண்டா அப்படியே உட்காந்து சுத்தி சுத்தி பார்ப்போம் என்னென்ன நடக்குது அப்படின்னு. அப்போ அந்த தண்ணி தொட்டி எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, அந்த தண்ணி தொட்டியில போய் அப்படியே நிக்கிற மாதிரி ஒன்று யோசிச்சோம். அப்புறம் அதை லீன் பண்ணி நானே ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே. அது வந்து யூஸ்வலா வந்து ரோப்ல பிளான் பண்ணி மாஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ரோப் பண்ணி தான் எடுக்கணும். ஓகே. அது வந்து அது ரோப் பண்றதுக்கு அங்க இடம் இல்ல. அப்புறம் ஸ்டண்ட் டீமும் வந்தாங்க, வந்து பார்த்து ரோப் பண்றதுக்கு இடம் இல்ல, இங்க ரோப் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அப்ப அதை பிளான் பண்ணணும்னா அப்புறம் சூர்யா சார் இல்ல நீங்க டான்சர் சப்போர்ட் கொடுங்க, நான் பண்றேன் அப்படின்னு அவரே போயிட்டு பண்ணாரு. அது அந்த அளவுக்கு அவர் போயிட்டு வருவாரு. நானே ஒரு ஹாஃபே தான் போயிட்டு வந்தேன். அவர் அவ்வளவு ஃபுல்லா போயிட்டு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இப்படி போயிட்டு வருவாரு. அது தண்ணிக்குள்ள எல்லாம் வச்சு ஷாட் எடுத்தோம். ரொம்ப அது அழகா வந்து சூப்பரா வந்து. அது ரெண்டாவது என்னன்னா, அது எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து அந்த 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 சீக்வன்ஸ் வந்து நான் என்னதான் ஸ்டெப்ஸா கொடுத்தாலும் அவர் ஒரு சின்ன ரியாக்ஷன்ல தூக்கி காலி பண்ணிட்டு போயிட்டாரு, செஞ்சுட்டு போயிட்டாரு. என்னன்னா கண்ணால சிமிட்டி இருக்கவே மாட்டாரு, போயிட்டு மேல வரைக்கும் சிமிட்டி இருக்க மாட்டாரு. அந்த ரியாக்ஷன்ல அந்த இது வந்து ஹோல் கனெக்ட் ஆயிருச்சு. கார்த்திக் சுப்ராஜ் சார் கூட கண்டினியூஸா ஒர்க் பண்றது, அவரு உங்ககிட்ட கேட்கிற விதம், எனக்கு இந்த மாதிரி ஒன்று வேணும், இந்த மாதிரி வேணுங்கிற மாதிரி கேட்பாங்களா, இல்ல நீங்க கொடுத்துருக்க மாஸ்டர் நம்ம அதை பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா? இல்ல, அவருக்கு வந்து சாங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து என்னன்னா, அவருக்கு எப்பவுமே ஒரு சாங் வந்து அது வந்து சினிமாவா இருக்கக்கூடாதுன்றது வந்து அவரோட தெளிவா இருப்பாரு. எப்படின்னா, he wants the song has to be very naturally happen. எப்படின்னா டான்ஸ் ஆடினா அது நேச்சுரலா வரணும், இன்போனா வரணும்னு நினைக்கிறாரு அவர். அது ஒரு நல்ல விஷயம். என்னன்னா, ஒரு கொரியோகிராஃபர் வந்து என்னைக்கு கொரியோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களோ, அன்னைக்கு அதுக்குள்ள இருக்கிற 2 கேரக்டர்ஸுமே வந்து அது வந்து அவ்வளவு பண்ணலன்னு அர்த்தம். அந்த கொரியோகிராஃபி தெரியாத அளவுக்கு அந்த கொரியோகிராஃபியோட ஸ்ட்ரென்த்னுவாங்க. அதுதான் வந்து அவரோட படத்துக்கான பிளஸ். இது வந்து எல்லாத்துக்கும் பெஸ்ட்னு சொல்ல முடியாது. அவரோட ஜோன் ஆஃப் ஃபிலிமுக்கு அதுதான் கரெக்ட். ஏன்னா அவர் ரொம்ப நேச்சுரலா, ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக்கான படம் தான். இப்போ நம்ம இங்கே சொல்கிறோம்ல, நம்ம கேரளாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா, நானே நிறைய படத்தோட டைரக்டர் சொல்லியிருக்காங்க, இது வந்து கார்த்திக் சுப்ராஜ் சாரோட ரெஃபரன்ஸ்க்கு தான், அவருக்கு ஒரு ரெஸ்பெக்டாக இந்த காரை நான் வச்சிருக்கேன் படத்தில் அப்படிலாம் சொல்லுவோம். அங்கே வந்து அவரோட ரெஸ்பெக்ட் பெருசாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு படமாக இருக்கணும். அந்த மாதிரி இதுலேயும் நிறைய வீல் டூ சினிமேட்டிக் கண்டென்ட்ஸ், ஆக்ஷன் ஃபிலிம் நிறைய பண்ணுவோம். பட் இருந்தாலும் அதை தாண்டி அந்த லெவல் ஒன்று இருக்கும் தெரியுமா, இதை தாண்டி போகக்கூடாது. அதுதான் அவர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவார். அந்த ஸ்டெப்ஸ் பண்ணும்போதும் 5, 6, 7, 8 நம்ம ஒன்று முடிப்போம்ல, அது முடிக்காம எப்படி பண்றது அப்படின்னு ஒன்று இருக்கும் தெரியுமா. அதுதான் நம்மளுக்கு ஒரு டஃப் ஜோனா இருக்கும். ஆனா அது பண்றது ரொம்ப கஷ்டம். நம்ம ஜென்ரலா ஒருத்தங்க லைன்ல நிக்க வச்சு ஒரு 5, 6, 7, 8 ஒரு ஸ்டெப்பை போட்டு முடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஆனா ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்டெப்பு, அது வந்து கதைக்குள்ள சார்ந்து இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அது ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவர் கேட்பார்.